அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். போன வாரம் நான் 2 காரியத்தை சொன்னேன். பரலோகத்துக்கு போகணுன்னா, ஜீவனில் பிரவேசிக்கணும்னா, பார்த்தீங்களா, பரலோகத்துக்குள்ளே போகிறத எப்படி ஆண்டவர் சொல்கிறாரு? ஜீவனில் பிரவேசிப்பது. சாவான வாழ்க்கையிலிருந்து ஜீவனுள்ள வாழ்க்கைக்கு போவதைத்தான் பரலோகத்துக்குள்ளே போவதை அவரை பயன்படுத்தி இருக்கிறார். ஜீவன், நித்திய ஜீவன், அழியாத வாழ்வு. அதை பற்றி இன்றைக்கு மனிதர்கள் பேசுவதில்லை. வேற என்னமோ அழிந்து போகிற அனித்தியமானவைகளையே பேசுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மோசே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, எதை தெரிந்து கொண்டானா? தேவ ஜனங்களோடு இருக்கிறதுக்கு பிடிக்காதவங்களை மோசையாக முடியாது. என்ன, எப்படா நமக்கு ஒரு கூட்டம் இருக்குது, நமக்கு ஒரு மாம்சம் இருக்குது? இல்லை, தேவ ஜனங்களோடு அரமனை சாப்பாடு, அரமனை சுகம், இதையெல்லாம் விட்டவன். போன ஞாயிற்றுக்கிழமை நான் 2 காரியத்தை சொன்னேன். உங்கள் வாழ்க்கையில் உலக மனுஷனுக்கு நேரிடுகிறதை விட பிரச்சனைகள் நேரிடலாம். அப்படி நேரிட்டாலும் விசுவாசத்தை விடக்கூடாது. நேரிடலாம். ஏன்னா இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. நார்மலான பிரச்சனைகளும் வரும், ஆண்டவருடைய சிக்ஷையும் வரும். 2ஐயும் பேலன்ஸ் பண்ணும். அதனால தான் தாவீது என்ன சொன்னார்னா, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் அத்தோடு மட்டும் படிப்பை நிப்பாட்டிடாதீங்க, பின்னாடி படிங்க. அவை எல்லாவற்றிலிருந்தும் அவர் உங்களை விடுவிப்பார். அதான் முக்கியம். சில வசனத்தை பின்னாடி பார்க்கணும், இன்னொரு பக்கத்தை பார்க்கணும். எல்லாருக்கும் வர்ற பிரச்சனை வரும், ஆனால் விடுவிக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். விடுவிக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். அந்த பிரச்சனையை தாண்டி போக பலனும் சத்துவமும் அவர் தர. அதனால தான் நீங்கள் எப்போ என்ன ஜெபம் பண்ணணும்னா, விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும், முடிவு பரியந்தம் காத்துக்கொள்ளணும். நான் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வரும்போது, பிரச்சனை வந்துருச்சேன்னு நான் நினைக்கவே மாட்டேன். அந்த சிஸ்டர் விசுவாசத்தை காத்துக்கிறோம், அந்த பிரதர் விசுவாசத்தை காத்துக்கிறோம். எப்படிங்க? அவருக்கு நாள் குறித்த பிறகு எழுதுனது தான் 2 தீமோத்தேயு. அவருடைய மரணத்தை குறித்த பிற்பாடு எழுதப்பட்டது தான் 2 தீமோத்தேயு. அவருக்கு சிறைச்சேதம் பண்ண நீரோ மன்னன் நாள் குறித்த பிறகு சொல்லுகிறார், என் விசுவாசத்தை நீதியின் கிரீடம். இது எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய நிச்சயம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, எனக்கு இங்கே இருக்கிறத விட அங்கே போதான் ஆசை, ஆனால் அவர் குறித்த காலம் வரைக்கும் இந்த உடம்போட போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். என்ன மனுஷங்க, இங்கே இருக்கிறத விட அங்கே தான் இருக்க பிடிக்குது, அவரோடு இருக்க தான் நான் விரும்புகிறேன். ஆனாலும் அவர் குறித்த காலம் வரைக்கும், ஆமாம், மரணமானது மரணத்தை என்ன செய்யக்கூடாதான், ஜீவன் விழுங்கிறாதபடி நான் அப்படியே என்னை காத்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லுவார். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, ஆமாம். இன்னொரு இடத்துல சொல்லுவார், என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான என் தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ நீங்கள் அவரை அறிஞ்சிருந்தீங்கன்னா, அவர் மரணத்துக்கு பின்னான ஒரு நிச்சயமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வச்சிருக்கார். அதுதான் அவர் அறிகிற அறிவு. தெரியுமா? என்னை ஆட்கொண்டவர் எந்த இடத்துல நின்று சொல்லுவார் தெரியுமா? நடுக்கடல்ல கப்பல் உடைஞ்சு கப்பலுக்குள்ள தண்ணி வந்து சாப்பாடெல்லாம் வெளியே தூக்கி போட்ட பிறகு நான் சாக மாட்டேன் என்று சொன்னார். ஏனால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவர் யார் என்று எனக்கு தெரியும். அதுதான் ஒரு பாடலா வந்திருக்கு. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். அதனால என்னைக்கோ சர்ச்சுக்கு வந்தேன், வாலிபத்தில் சர்ச்சுக்கு வந்தேன், அம்மா அப்பா கூட்டிகிட்டு வந்தாங்க, வந்தேன் இல்லை, விசுவாசத்தில். அதனால தான் எபிரேயர் 12:1 சொல்லுது. நான் பேசின செய்தி தான், நான் அப்படி போகிறேன்.
விசுவாசத்தை துவக்கிறவரும், விசுவாசத்தில் நடத்துகிறவரும், விசுவாசத்தை முடிக்கிறவருமானவர் அப்படின்னு ஒரு பிரசங்கத்தை இப்போ ஒரு பாஸ்டர் பண்ணால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தொடங்குறதும் அவர் தானா, நடத்துகிறதும் அவர் தானா, முடிக்கிறவரும் அவர் தானா? அப்புறம் என்ன, நீங்கள் யார் மேலே விசுவாசமாக இருக்க போகிறீங்க? யாரும் நம்ப போகிறீங்க? யார் வார்த்தையை நம்ப போகிறீங்க? அவர் தொடங்கினார், அவர் நடத்துவார், அவர் முடிப்பார். ரெண்டாவது சொன்னேன், அவரை புசிக்கிறவன் பிழைப்பான். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது நீங்களாவே சாப்பிடுவீங்க. ஹோட்டலுக்கு போவீங்க, சாப்பிடுவீங்க. டீ கடைக்கு போவீங்க, டீ குடிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன வரும்? வெரி குட். எப்போ ஒரு கிறிஸ்தவன் தானாக பாட ஆரம்பிக்கிறானோ, தானாக பைபிள் எடுக்கிறானோ, தானாக ஆபத்து நேரத்தில் வேதத்தை எடுத்து வாசிக்கிறானோ, தானாக ஜெபிக்கிறானோ, தானாக இதை எப்போ அவன் செய்கிறானோ, யாரும் சொல்லாதபடி, அன்னைக்கு அவன் இயேசுவை புசிக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் வியாதியிலிருந்து எழும்புவான். அந்த வியாதி நேரத்தில் யாரும் இல்லாத போது பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெய்வம் உங்களோடு பேசுவார். நீங்கள் 2 பிரியாணி சாப்பிட்டதை விட உங்கள் ஆத்மா துள்ளும். தேவன் உங்களோட. யோபு எப்படி கடந்தார்? வார்த்தையில தான். எல்லாரும் எப்படி கடக்கிறாங்க? வார்த்தையில தான். ஆபிரகாம் எப்படி கடந்தார்? வார்த்தையில தான். அப்போ இந்த வார்த்தையை புசிக்கிற அனுபவம், இயேசுவை புசிக்கிற அனுபவம், வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலை ஆண்டவரே சொல்லியிருக்காரு. ஆபத்து காலத்தில், ஆபத்து காலம் மட்டும் இல்லை, எல்லா சூழ்நிலைகளும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். எப்போ பிள்ளை தானா சத்தான ஆகாரங்களை சாப்பிட ஆரம்பிக்குதோ அப்போ பிள்ளை வளருதுன்னு அர்த்தம். இன்னொரு மனுஷன் சொன்னாங்க, ருசியுள்ள ஆகாரங்கள் எதுவும் உடலுக்கு சத்தானதல்ல. எண்ணெயில் பொரிச்சது, ருசியற்றது எல்லாமே உடலுக்கு சத்தா இருக்கும். அந்த காலத்தில் முன்னோர்கள் வேப்பஞ்சாரை கூட என்ன கொடுப்பாங்க? நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமான எல்லாவற்றிலும் கசப்பு இருக்கிறது. பாவக்காயில் கசப்பு இருக்கு. ஆனால் அந்த வேத பகுதிகளை நீங்கள் தள்ளி விடாதிருங்கள். அவைகள் உங்களை மறுமைக்கு நேராக நடத்தும். நிறைய ஜிலேபி சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஊதிக்கிட்டே வருவோம். ஆமாம், ஸ்வீட்டை கொஞ்சம் அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே வேறு வேறு மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதை கொஞ்சம் கொஞ்சம் தள்ளிக்கிட்டே இருந்தால், அதை கொஞ்சம் கொஞ்சம் வேண்டான்னு சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம சாப்பாட்டிலே சுகர் நிறைய இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு நிறைய வாழ்ந்திருப்பாய், பிழைத்திருப்பாய், ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லுது. நீங்கள் கடினமான பகுதிகளுக்குள்ளே போய், ஆழத்துக்குள்ளே போய் பிழைப்பை தேடணும். என்ன தேடணும்? அப்போ தங்கம் கூட உங்களுக்கு கிடைக்கும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. என்ன கிடைக்கும்? பொண்ணு கிடைக்கும், பசும் பொண்ணு கிடைக்கும். இதை நீங்கள் விரும்பணும். என்ன அந்த பாஸ்டர் எப்போ இப்படியே பேசுகிறார்? நான் ஒரு சினிமா நடிகருடைய ஒரு பேட்டியில் தான் கேட்டேன். நான் இப்படி தான் சாப்பிடுவேன், இந்த ஜூஸ் அந்த ஜூஸ், எதுவுமே யாருக்கும் இன்றைக்கி உள்ள தலைமுறைக்கு பிடிக்காது. அவர் சொன்னார், அதில் நான் ஒன்று கற்றுக்கிட்டேன், சத்தாக இருக்கிற எதுவுமே சுவையாக இருக்காதுன்னு அப்படின்னு சொன்னார். சத்தாக இருக்கிற எதுவுமே சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது உங்கள் முக நாடி வேறுபடுதா? கோவம் வருதா? ஏற்றுக்கிற முடியலையா? அதை ஏற்றுக்கிறங்க. அதில் இருந்து தான் நீங்கள் பிழைக்க போகிறீங்க. ஆமாம். ஆனால் தாவீது ராஜாவை தவிர வேற ஒரு ஆளு நாத்தான் தீர்க்கதரிசிக்கு முன்னாடி இருந்தா அன்னைக்கு செத்தான். யாரு? நாத்தான். கொன்னு போட்டிருப்பான், கொன்னே போட்டிருப்பான். ராஜா கிட்ட போய் நீ பாவம் செஞ்சான்னு சொல்றதுக்கு ஒரு ஊழியக்காரனுக்கும் அதிகாரம் இல்லை, செஞ்சிட முடியாது. ஆனால் ஒரே ஒருத்தன் மட்டும்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி பாருங்க, அந்த இடத்துல தான் சாலமோனை உயர்த்தினார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதுதான் பாயிண்ட். அது அங்கதான் பிறக்க போற சாலமோனுக்கு ஆசீர்வாதம். அங்கதான் புள்ளி இருக்கு. மத்தேயுட்ட சொல்லிட்டாரு, நீ எழுதணும். எப்படி எழுதணும்? தாவீது உரியாவின் மனைவியாகிய பத்சேபாள் இடத்தில் சாலமோனை. 4 பெண்கள் மத்தேயுல வர்றாங்க. 3 பெண்கள் விசேஷமான விசுவாசம் உள்ளவங்க. ஒரு அம்மா தாவீதினுடைய குறையின் நிமித்தம் அதை அப்படியே எழுதி வச்சார். கர்த்தர் அதை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அதை அப்படியே காமிச்சிட்டே வந்தார். அதில் 2 விதமான ஆசீர்வாதம் இருக்குது. உன் வாழ்க்கையில் பாவம் வந்தாலும் நான் அதை வார்த்தையாக சொல்லும்போது ஏற்றுக்கிட்டா அதுக்குள்ளே மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அதை தான் கர்த்தர் அங்கே சொல்கிறார், மிகப்பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிற காரியம், கற்பனைகளை கைக்கொள். நீ எதில் பிரவேசிக்கலாம்? ஜீவனில் பிரவேசிக்கலாம். இன்றைக்கி அதுதான் நம்ம ரொம்ப 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 முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய காரியம்.
சவுல்னு ஒரு ராஜா இருந்தான். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறத விட காணிக்க போடுறது பெருசாக நினச்சான், பலியை பெருசாக நினச்சான். ஆனால் ஆபிரகாம் கீழ்ப்படுகிறதுல தான் கவனமாக இருந்தான். இங்கே தான் ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்படுற. அவன் சொன்னான், ஆண்டவருக்கு தான் இந்த ஆடு, ஆண்டவருக்கு தான் இந்த அமலேக்கியருடைய ஆடுகள், ஆண்டவருக்கு தான் நான் காணிக்கப்பட போகிறேன். ஆனால் ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், பலியை பார்க்கிலோ ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலோ நீங்கள் எத்தனை லட்சம் வேணாலும் இந்த பெட்டியில் காணிக்க போட்டு போயிடலாம், ஆனால் கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவன் ஒருவனை அங்கீகரிக்க முடியாது. நம்முடைய தேவன் இந்த உலகத்தை இரண்டாக பிரிக்கிறார். ஆனால் அந்த கீழ்ப்படிங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லும் போது நமக்கு கீழ்ப்படிதல் வராது, வரவிட மாட்டான். நான் எப்படி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை அடைந்தேன் என்று கேப்ரியல் தாமஸ் ராஜ் ஐயா ஒரு 7 விதமான காரியத்தை இப்போ இந்த பிரதிஷ்டை ஆராதனையில் பிரசங்கம் பண்ணார் 2வது நாள். அப்போ அவர் சொன்னார், எனக்கு இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டமான காரியம் செவி கொடுக்கறது தான். ஆனால் நான் செவி கொடுத்ததுனால இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சேன். எப்படி சொன்னார்? இருக்கிறதுலையே பெரிய கஷ்டமான காரியம் என்னதானா? செவி கொடுக்கறதானா. யூடியூப்பில் அவரை பற்றின விமர்சனங்களையும் கேட்பாராம். அதுக்கும் அதில் என்ன நேர்மையாக இருக்குன்னு பார்ப்பாராம். அதுக்கும் தன்னை செவி சாய்ப்பாராம். தேவனுடைய பிள்ளைகளை, செவி கொடுக்கிறது ஆட்டுக்கடாக்களின் இனத்தை விட மேன்மையானது. நம் ஆண்டவர் அதன் மூலமாகத்தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நான் பெரிய ஆள், எனக்கு எல்லாம் தெரியும் என்றால் இந்த பிரசங்கம் உங்களுக்கு தேவையில்லை, இந்த சபை உங்களுக்கு தேவையில்லை, இந்த கூடாரம் உங்களுக்கு தேவையில்லை. நம்மை உருவாக்குபவர் அவர். அதற்கு அவர் பயன்படுத்துகிற ஒரே ஒரு காரியம் அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இங்கே ஒருத்தன் வந்தான், இவன் ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன். நம்ம சபையில் இருக்கிறவங்கள மாதிரி சில நல்லவங்கள மாதிரி அவனும் நல்லவன். ஐ எம் பெர்ஃபெக்ட், ஐ எம் சோ பெர்ஃபெக்ட், நான் 100 அவுட் ஆஃப் 100 அப்படின்னு சொல்கிறவன். அப்போ ரைட்டு, அவன் உண்மையிலேயே நல்லவன் தான். ஆனால் அவன் ஆண்டவர்கிட்ட வந்து தன்னை நல்லவன்னு ப்ரூவ் பண்ண வந்தா, ஆண்டவர் அவனுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நீ என்னன்னு சொல்லுவன. அவன் என்ன பால் போட்டான்? அவன் தன்னை பெரிய ஆள் நல்லவன்னு காமிக்க வந்தான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு பதில் சொன்னார், நானே என்ன இல்லை. இந்த பதிலே அவனுக்கு நான் போதும்னு நினைக்கிறேன். நானே என்ன இல்லை. யார்? ஒரு ஆள் தான் நல்லவர். ஏன்னா மேலே இருந்து கீழே மனுஷனாக வந்துட்டாலே மேலே இருக்கிறவர் ஒருவரே நல்லவர். அப்போ தேவகுமாரன் நல்லவர். மனுஷகுமாரனை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார்? நான் என்னையவே நீ என்னன்னு சொல்லாத, நல்லவன்னு சொல்லாத, யாரை தவிர நல்லவன் இல்லை. ஆமாம், இவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், நிறைய விஷயங்களை ஆண்டவரோட பேசுகிறான். வந்தவுடனே போதகரேன்னு கூப்பிட்றான். நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இதெல்லாம் ஆண்டவர் ஏன் எழுதி வச்சிருக்காரு? அவன் பேசுனது நமக்கு தேவை. அவன் அழகான கேள்வி கேட்டிருக்கான் பாருங்க, பரலோகம் போகிறதுக்கு என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவர் நேரடியாக நீ கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளு, நீ பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே அவன் அவரை நோக்கி நீர் எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி செய்யாதிருப்பாயாக, இதெல்லாம் செய்யாது. உன் தகப்பனை உன் தாயின் கனம் பண்ணு, உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் என்ன செய்வாயாக? அன்பு கூறுவாயாக என்பவைகளே அப்படின்னு சொன்னால், அவன் சொல்கிறான், சின்ன வயசுலேருந்து அக்கு வேறு ஆணி வேறு எல்லாம் சூப்பராக நான் கை கொண்டு வர்றேன். ஆமாம், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை உண்டு? நீங்கள் ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் நல்லவர்களா, நீங்கள் பெரிய ஆளா நீங்கள் காட்ட விரும்புனீங்கன்னா நம்ம வண்டவாளமெல்லாம். அதனால பரிசுத்தவான்கள் எப்படி சொன்னாங்க தெரியுமா? இந்த புதிய ஏற்பாட்டில் பாதி புத்தகத்தை எழுதின பவுல், பாவியில் நம்பர் 1 பாவின்னு போட்டுக்கிறங்க, என்கிட்ட என் பேரை போட்டு நம்பர் 1 பாவி. அப்போ இவன் வந்து தன்னை பெரிய ஆளாக காட்ட, யார்கிட்ட போய் நம்ம பெரிய ஆளாக காட்ட முடியும்? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன, அவர் மகத்துவங்கள் நிறைந்த தேவன, அவர் சகலத்தையும் அறிந்த தேவன. நம்ம உட்காருதலையும் எந்திரிச்சதையும் நினைக்கிறதையும் நினைக்க போறதையும் செய்யறதையும் செய்ய போகிறதையும் இங்க உட்கார்ந்து யோசிக்கிறதையும் யோசிக்க போகிறதையும் நம்ம ஓட்டத்தையும் நம்ம முடிவையும் நம்ம தொடக்கத்தையும் எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒருத்தரோட பேசிட்டு இருக்கான். ஆனா ஒண்ணு, நைட்டு வந்த நிக்கோதேமு கூட பரலோகத்துக்கு வந்துட்டான். ஆனால் இவனோட அட்ரஸை காணோம். இன்னைக்கு போனவன் தான், அதுக்கப்புறம் பைபிளில் எந்த இடத்துலையும் வரல. நைட்டு பயந்து வந்தவன் கூட எங்கே போயிட்டான்? ஆனால் வந்துட்டு ஆண்டவர்கிட்ட நல்லவன் மாதிரி காட்ட நடிச்சான்ல, அவன் சீட்டு கிழிஞ்சு போச்சு. என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதனால தான் தேவன் பயன்படுத்தின பாத்திரங்கள்லாம்
தங்களை உடைத்து நொறுக்கினார். தங்களுக்கு கற்றுத்தாரும் என்று கேட்டார். கல்விமானின் நாவை தாரும் என்று கேட்டார். ஆண்டவரே எனக்கு கற்றுக்கொடும் என்று கேட்டார். என் பேதமையை மாற்றும் என்று சொன்னார்கள். என் அறியாமையை மாற்றும் என்று சொன்னார்கள். இவன் அப்படியே போயிருந்தானா அன்னைக்கு அவன் பெஸ்ட்டாக இருப்பான். அவன் இன்னும் என்னன்னு கேட்டவன்னு அவர் சொன்னார், எல்லாத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். தலையை தொங்க போட்டு அப்படியே போயிட்டான். ஏன்னா இவன் ஒரு பண ஆசை பிடிச்சவன். இந்த ஸ்பாட்டில் அவுட் ஆயிட்டான். நேற்று கூட ஆண்டவர் எதுக்கு சந்தோஷப்பட்டார்னு உங்களுக்கு சொன்னேன். உக்கிரானக்காரனாக இருக்க வேண்டியவன் தனக்குனே வாழ்ந்து 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 சாகிற வரை வாழ்ந்துட்டான். ஆண்டவர் பிடிச்சு கணக்கு கேட்கும்போது அவன் கடைசியாக ஒருத்தன்ட்ட 100 குடம் எண்ணெய் வாங்கிட்டு போனவன்ட்ட 50 குடத்தை அவன் குறைச்சி கொடுத்த உடனே, ஒரு மனுஷனுக்கு நீ நன்மை செஞ்சிட்டீல பிறந்ததுலேருந்து, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொன்னார். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை உண்டாக்குனீல, அது போதும்டா, இதுவரை நீ ரட்சிக்கப்பட்டதுக்கு. அப்போ இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு, நீ எல்லாத்தையும் பாருங்க, ஆண்டவர்கிட்ட வந்து ஒரே ஒருத்தன் தான் துக்கத்தோடு போனது. அதனால் ஞாயிற்றுக்கிழமை எப்படி வரணும்? என்னை குணமாக்கும், என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள உதவி செய்யும், உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள உணர்வுள்ளவனா மாற்றும். இவன் ஒருத்தன் தான். எத்தனை பேர் பிரசங்கத்தை கேட்டு துக்கமாக போகிறாங்க? இவர் தப்பாக சொல்கிறார். இவர் சொல்ற வார்த்தையில உண்மை இல்லை. இப்படி சொல்லிட்டு இருக்கிறவன் துக்கத்தோடு தான் போவான். இது தெய்வ வார்த்தை, இது புடமிடப்பட்ட வார்த்தை, இது பொன்னிலும் மேலாக புடமிடப்பட்ட வார்த்தை. அவர் தேவ வார்த்தையை தானே பேசுறாரு, தேவ வசனத்தை தானே சொன்னாரு அப்படின்னு சொல்றவன் சந்தோஷத்தோட, சுகத்தோட, விடுதலையோட, நன்மையோட கொண்டு போய் சேர்ப்பாரு கர்த்தர். அப்போ ஒரே ஒரு டிக்கெட் தான் துக்கத்தோட போச்சு. நம்முடைய பிதா ஒருவர் தான் பூரண சர்க்குனர். அவர் உன் வீட்டிலையும் மழை தருவார், அவரை கும்பிடாதவன் வீட்டிலையும் மழை தருவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பா நமக்கு பொறாமை வந்துடும், நமக்கு எரிச்சல் வந்துடும், நம்ம பெரிய வீர வசனம்லாம் பேசுவோம். நம்மளோட ஒருத்தன் வளரும் போது நமக்கு தாங்க முடியாது. நமக்குள்ள இருக்கிற அந்த கெட்டவன் வெளியே வருவான். ஆனால் ஒரே ஒருவர் தான் நல்லவர். அவர் நல்லோர் மேலும், அவர் நீதி உள்ளவர் மேலும் மழையை, சூரியனை. நிறைய கிறிஸ்தவங்க இப்படி கேட்குறாங்க, நீர் உண்மை உள்ளவரானால் அவன் வீட்டுக்கு ஏன் ஆண்டவரே கார் வருது? நீ உண்மை உள்ளவரானால் அவன் வீட்டுக்கு ஏன் ஆண்டவரே காசு வருது? நீ உண்மை உள்ளவரானால் அவன் வீட்டுக்கு ஏன் கல்யாணம் நடக்குது? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் பூரண சர்க்குணரான தெய்வம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு கற்பனை சொல்றேனே, இங்க இருக்கிற யாராவது கடவுளா இருந்திருந்தா தன்னை கும்பிடாதவர்களை எல்லாம் அன்றே அழித்திருப்பார். ஆனால் கடவுள் கடவுளாக இருக்கிறபடியால் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதுதான் அவர் சுபாவம். அதனால அந்த இடத்துக்கு நம்ம போறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பயிற்றுவிக்கப்படுறோம். அதனால ஒவ்வொரு நாள் உங்களுடைய கற்பனைகளை நாங்கள் கை கொள்ளும்படி அவர் உங்களுக்கு கருத்தா கற்பிச்சாரா. நீங்க எப்படி? உங்களுடைய பிரமாணங்களை எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் வெட்கப்பட்டு நம்முடைய நீதி நியாயங்களை கற்றுக்கொள்ளும் போது பக்கத்தில் இருக்கவனை ஆசீர்வதியோன்னு ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவர், அந்த பக்கத்தில் இருக்க சிஸ்டர் ரொம்ப நாளாக வேலை தேடுறாங்களே, அவங்கள கொஞ்சம் தூக்கி விடுங்க. அந்த சிஸ்டர் ரொம்ப நாளாக கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தை இல்லாமல் இருக்காங்களே, அவங்கள கொஞ்சம் ஆசீர்வதிங்க. இந்த செம்மையான இருதயம் இந்த பைபிளை படிக்கும்போது சத்தியவானா நம்மளை மாற்றுதா இல்லையா? அவங்க நல்லா இல்லையா ஆண்டவரே? அவங்க ஆசீர்வதிக்கப்படலை, அவங்க இத்தனை வருஷமாக வியாதியில் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை வருது. இது நம்ம வாழ்க்கையில் வரணும். இவன் ஒருத்தன் தான் துக்கத்தோடு போனான். இப்போ தான் சொன்னார், ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு வரமாட்டாயா? அப்போ நான் நினச்சேன், ஆண்டவர் எப்படி தெரியுமா, ஐஸ்வர்யவான் பரலோகத்துக்கு வர்றதில்லை, அவரிடத்தில் வந்தவர்களை எல்லாம் அவர் ஆசீர்வதிக்கிறாரு. அதுக்கு நம்மெல்லாம் சாட்சி. ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். சத்தமா ராமேன்னு சொல்லுங்களேன். அதுதான் அவர். ஒன்றும் இல்லாமல் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து ராஜாக்களோடு உட்கார வைக்கிறார். அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். ஐஸ்வர்யவனை கூப்பிட்டு வந்தால் எனக்கு எல்லாம் தெரியுமா, அதுக்கு பேசாமல் எளியவனை கூட்டிகிட்டு வந்து கற்றுக் கொடுத்து அவனை என்ன பண்ணுறாராம், ஆசீர்வதிச்சு அவனை எங்கே உட்கார வைக்கிறாராம், ராஜாக்களோடு. எங்கேருந்து எடுக்கிறாராம், குப்பையிலிருந்து எடுத்து எங்கே உட்கார வைக்கிறாரா? அதனால் நீங்கள் தேவ பிள்ளைங்க, அவர் என்ன சொல்லியிருக்கார் இந்த விஷயத்தில், அவர் எப்படி சொல்லியிருக்கார், ஒரு கல்யாண விஷயத்தில் என்ன சொல்லியிருக்கார், பிள்ளை வளர்ப்பில் என்ன சொல்லியிருக்கார், கணவனோட இருக்கிறதுல என்ன சொல்லியிருக்கிறார், மனைவிக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கார், சபைக்கு எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் உற்று நோக்குங்கள். நல்ல கவனிங்க. எதை கை கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் குழப்பம்ல.
முதல்ல 10 கட்டளை, அப்புறம் 2 கட்டளை, அப்புறம் ஒரே கட்டளை. கிறிஸ்துவ பழைய ஏற்பாட்டில் 10, நமக்கு 2. ரட்சிக்கப்பட்டு வளர்ச்சி அடைய அடைய 2 ஒன்றா மாறும். ஏன்னா ரட்சிக்கப்பட்டப்போ ஆண்டவரை நேசிச்சிருவோம். எதை நேசிக்க விட மாட்டான்? மனுஷனை நேசிக்க விட மாட்டான். அதனால தான் யோவான் சொன்னார், அம்மாளே, ஆதி முதல் நீ கேட்டதும் நீ கற்றதும் உனக்கு தெரிந்திருக்கிறமான ஒரே கற்பனை சொல்லுகிறேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர். இதை மட்டும் கை கொண்டா சீட்டு உறுதி, ஜீவ புஸ்தகத்தில் பேர் உறுதி. இதை கை கொள்றதுக்கு கிருபை கேட்கணும். எத்தனை பேர் குடும்ப ஜபத்தில் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு முடிவுக்காக ஜோம் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பூரண சர்க்குனருடைய தெய்வம் அல்ல, தெய்வத்தினுடைய பிள்ளைகள் அல்ல. எத்தனை பேர் அடுத்தவனுடைய நியாய தீர்ப்புக்கு காரணம் கற்பிக்கிறீங்களா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. எத்தனை பேர் அடுத்தவனுடைய வீழ்ச்சிக்கு சந்தோஷப்படுறீங்களா? நீங்கள் தெய்வ மக்கள் அல்ல. எத்தனை பேர் அடுத்தவனுடைய தோல்விகளை பேசி சந்தோஷப்படுறீங்களா? நீங்கள் தெய்வத்தினுடைய பிள்ளைகள் அல்ல. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சகலரையும் நேசிக்கிறாரு. அவருக்கு விரோதமாய் கல்லெடுத்து ஊழியர்களை கொன்று இரத்தத்தில் சாவடித்த பவுலைத்தான் சாட்சி உள்ளவனாய் மாற்றினார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் இருதயத்தில் வைக்கவில்லை. ஸ்தேவானை கொலை செய்த ஸ்தேவானுடைய ட்ரெஸ்ஸை பாதுகாத்த இவனா அப்போஸ்தலன் என்று சொல்லவில்லை, அவனைத்தான் அப்போஸ்தலனாய் மாற்றினார். ஏனென்றால் அவர் அன்பில் சொரூபி. நீங்க கேட்டீங்கன்னா நான் ஒரு 1000 தடவை சொல்லுவேன், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம். நீங்கள் வேண்டால் பணத்தில் ஐஸ்வர்யம் உள்ள, அதனால தான் நம்மளை இங்கே உட்கார வச்சிருக்காரு. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள. நம்ம இந்த ஆண்டவரை சபிச்சிருப்போம், இந்த ஆண்டவரே இல்லைன்னு சொல்லியிருப்போம், இந்த ஆண்டவர் வெள்ளக்கார கடவுள்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவர் சொல்லியிருப்பார், நீ என் பிள்ளைன்னு சொல்லியிருப்பாரு, நீ என் மகன்னு சொல்லியிருப்பாரு, உனக்கு ஒரு ஸ்தலம் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. அதனால தான் என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் எதிலே வளர வேண்டும்? அன்பு கூறுவதிலே வளர வேண்டும். நம்ம எல்லாம் அன்பு கூர்ந்தால் இந்த சபை 10 மடங்காக மாறிடும். நம்ம அன்பு காட்டுறவங்களுக்காக தேடி தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்படுறவங்களை கொஞ்சம் கை கொடுத்து, உனக்காக நான் நேசிக்கிறேன், உனக்காக நான் ஜெபிக்கிறேன், உனக்காக நான் இருக்கிறேன், உனக்கு கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். இந்த சில வார்த்தைகள் அவர்களை கண்டிப்பாக நிலைநிறுத்தும். அதனால நீங்கள் அவருடைய கற்பனைகளை நீங்கள் கை கொள்ளணும், அந்த வார்த்தைகளை நீங்கள் கை கொள்ளணும். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்படி கேட்கிறேன். யோவான் 6:63 பாருங்கள். ஆவியை உயிர்ப்பிக்கிறது. பார்த்தீங்களா? நல்லா சாப்பிடுங்க. நல்லா கேட்குறேன் பிரதர், மத்தியானம் இன்னைக்கு ஒரு 2 பிரியாணி சாப்பிடுங்க, என்ன வரும் சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, தூக்கம் வரும். ஆனால் ஆண்டவர் உங்களோட பேசினா நீங்கள் வெளியே போகும்போது என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இந்த ஆண்டவருக்காக நான் வாழணும், இந்த ஆண்டவருக்காக நான் சாகணும், இந்த ஆண்டவருக்காக என் மீதி வாழ்க்கைன்னா இதுதான் வசனம் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற வேலை. அதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, உண்ட மயக்கம் என்ன படுத்திருக்காரு, என்ன இப்படி படுத்திருக்காரு, அவர் சாப்பிட்டாருங்க. அந்த சாப்பாடு தூங்க பண்ணுது, இந்த சாப்பாடு உயிர்ப்பிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் என்னமோ இந்த சாப்பாடு சொன்னோன்னா கண்ணை மூடிடுறோம், முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிறோம், தலையை திருப்பிடுறோம். இந்த வார்த்தையை அவர் பேசும்போது ஆணு வாயை பொளந்து ஒருத்தன் இருந்தான், அவன் பேர் சங்கீதக்காரன். அப்போ என்ன பண்ணுதான், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் பரலோகத்துக்கு எப்படி போவான் தெரியுமா? அவன் வசனத்தை படிக்க 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 ஒவ்வொரு படியாக ஏறுவான். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் நான் இருக்க முடியாது, ஆனால் பைபிள் இருக்கும், அவர் வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை உங்களுடைய ஆத்துமாக்குள்ள பேசும், அந்த வார்த்தை உங்களை நம்பிக்கை உடையவர்களாய் மாற்றும், அந்த வார்த்தை உங்கள் ஆத்துமாவை தட்டி எழுப்பும். சத்தமா ராமன் சொல்லுங்க. அந்த வார்த்தையில் தான் கேள்விக்கு பதில் தேடணும். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தேடக்கூடாது, வாட்ஸ்அப்பில் தேடக்கூடாது, இன்டர்நெட்டில் தேடக்கூடாது. எல்லா கேள்விக்கும் பதில் அங்கே இருக்குது. அங்கே இருந்து தான் உங்கள் கண்கள் திறக்கப்படும், அங்கே இருந்து தான் உங்கள் கண்கள் தெளிவாகும், அங்கே இருந்து தான் உங்கள் குறைகள் தெரியும். அது ஒரு கண்ணாடி. நீ இப்படி வாழ்ந்தாய் என்று சொல்லும், நீ இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லும், நீ இப்படி நடந்தாய் என்று சொல்லும், நீ இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லும். அது நமக்கு ஆவியாயும் ஜீவனுமா இருக்கு. அதனால விசுவாசிங்க, இந்த சாப்பாடை சாப்பிட்ட போது ஏன் தூக்கம் வருதுன்னா, அந்த சாப்பாடு சாப்பிட்ட பிறகு தூக்கம் வருது. இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே என்ன வருது? ஏன்னா உங்களுக்கு இந்த வசனத்தின் மேல் வாஞ்சை இல்லை என்றால் நீங்கள் ஒரு காலமும் உயிர்ப்பிக்கப்பட முடியாது. காலையில் எழும்பி வாசிச்சிங்களா? எத்தனை வாசிச்சிங்க? தேவன் உங்களோட பேசினாரா? ஏன்னா இது என்னவா இருக்கா? ஆவியாயும். ஆவி என்றால் உயிர்.
அதுதான் மாற்றத்தை உண்டாக்கும். இந்த வசனத்தை படிக்க படிக்க ஆயுசு நாட்களை குறித்த எண்ணம் தெரியும், வாழ்வியலை குறித்த எண்ணம் புரியும். நான் ஏன் பிறந்தேன் என்று தெரியும், மனிதன் ஏன் பாவம் செய்தான் என்று தெரியும், மனிதனுக்கு ஏன் சாவு வந்தது என்று தெரியும், மனிதனுக்கு ஏன் வியாதி வந்தது என்று தெரியும், வியாதி எப்படி சுகமாகும் என்று தெரியும், மரணத்திலிருந்து எப்படி நீங்குவது என்று தெரியும், மரணத்துக்கு பின்னான வாழ்வு என்ன என்பது தெரியும். சகலமும் இதுக்குள்ள இருந்து கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு. ஏங்க உலகத்தில் எழுத்துக்கள் உண்டாகாத காலத்தில் மோசே எகிப்துக்கு கொண்டு போனார்? ஏங்க யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்? முத எழுத்துருவத்தை உருவாக்கினவர்கள் எகிப்தியர்கள். அங்கே போனால் தான் மோசே என்ன எழுத முடியும்? மோசே எழுதுனா தான் நமக்கு என்ன ஆகமம் கிடைக்கும்? 5 ஆகமம் கிடைச்சாதான் இந்த உலகத்தையும் உங்களையும் படைச்சது யாருன்னு தெரியும். அப்போ ஆனாவனாவே தெரியாதவன்ட்ட போய் ஏபிசிடி சொல்லி கொடுத்தோம்னா இந்த ஆளுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிச்சு போல ஏபிசிடி சொல்லி கொடுக்குறாருன்னு. 40 நாட்களில் மொழியை கற்றுக்கொள்வது ஹிந்தி மொழியை கற்றுக்கொள்ளுங்கள்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. ஆனால் முத 40 நாளில் எபிரேய மொழியை கற்றுக் கொடுத்து 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தது நம்முடைய தகப்பனவர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமாம், உங்களை கொண்டு போய் 40 நாள் ஹிந்திக்காரனோட விட்டுட்டு ஒரு தமிழ்காரனும் கூட இல்லைன்னா நீங்கள் வரும்போது ஹிந்திக்காரனாக வருவீங்க. ஏன்னா நீங்கள் தமிழில் பேசுகிறதுக்கு அங்கே என்ன இல்லை. இங்கே 40 நாள் யெகோவா தெய்வத்தோட எபிரேய மொழி மட்டும் பேசின மோசே வரும்போது எபிரேயனா மாறி வந்துட்டான். கையை தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. ஏன் ஆண்டவர் 40 நாள் வச்சுருந்தாரு? ஏதேன்னு ஒரு தோட்டம் இருந்துச்சு. என்ன ஆண்டவர் ஏதேனா? அது இங்கே எனக்கு தெரியாதே. அங்கே ஒரு மனுஷனை படைச்ச எழுதிக்க கணக்கு வழக்கு முதற்கொண்டு ஆசரிப்பு கூடாரத்தின் நீளம் முதற்கொண்டு அகலம் முதற்கொண்டு. நம்மன்னா சீனாய் மலையிலேருந்து இறங்கி வந்து ஆண்டவர் ஃபோன் நம்பர் என்ன? ஹலோ சார், இந்த ஆசரிப்பு கூடார நீளம் மறந்து போச்சு சார், கொஞ்சம் சொல்லுங்கள் குறிச்சுக்கிறேன் சார். பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணாரு? மத்தேயு 19 1000 பிரச்சனையோட உட்காந்துருக்கோம். ஆண்டவர் உலகத்தை மறக்க வச்சு 5 ஆகமத்தை பேசினார். 2வது தடவை போனதும் நல்லது, சில சந்தேகங்களை தீர்த்துக்கிறலாம். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். ஆமாம், மோசே 2வது தடவை மேலே போகும்போது என்னெல்லாம் எழுதி வச்சுருந்தாரோ தெரில. அப்பா மிட்டதெல்லாம் இப்போ பிடிக்கணும். சரி மேலே போய் ஆண்டவரை அது கொஞ்சம் சந்தேகம் இது கொஞ்சம் சந்தேகம் எல்லாத்தையும் எழுதி அவர் முடித்தார். அவருடைய கடைசி அவருடைய மரணத்தை யோசுவா எழுதி உபாகமத்தை முடித்தார். எவ்வளோ பெரிய அற்புதமான கடவுளுடைய வார்த்தை. சார் எனக்கு உலகத்தில் எது பெருசுன்னு கேட்டால் இந்த வார்த்தை ரொம்ப பெருசு. என்னங்க செவ்வாயில் ஏதோ ஒரு மிருகத்தை பார்த்துட்டாங்கன்னு நேற்று நாசால இருந்து ஒரு ஃபோட்டோ வந்துச்சான். இந்த வார்த்தையில் இருக்கு, பூமியை மனிதனுக்காக படைத்தார். ஒன்றும் இருக்காது, ஏன்னா 2 மண்ணு மேடு சேர்ந்துருக்கும். நான் நம்புகிற தெய்வம் ஜீவனுள்ளவர். ஏன் நீங்கள் நம்புகிற தெய்வம் ஜீவனுள்ளவர்? உண்மையில் உங்கள் பிள்ளைங்க ஒரு விதமான சூழ்நிலையில் இருக்காங்களா? உங்களுக்கு வேதத்தின் மேல் நாட்டம் இல்லைன்னா விசுவாசம் வராது. உங்கள் குடும்பத்தில் நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கிறதா? ஏனென்றால் இது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. மொத்தமாக நான் ஒன்றே மட்டும் உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். மொத்தமாக ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்றதுக்கு 5 பைசா தேவையில்லை. சொல்லுங்கள் என்ன தேவையில்லை? 5 பைசா தேவையில்லை. 5 பைசா கூட இல்லாமல் கற்பனையை கை கொண்டு எங்கே போயிடலாம்? பரலோகத்தை போயிடலாம். மொத்தத்தில் 10 கட்டளைகளில் இருக்குது. நீங்கள் கடவுளை நேசிக்கிறதுனா என்ன, தெய்வத்தை நேசிக்கிறது. நிறைய பேர் காலேஜிலலாம் படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கீங்கல்ல. முதல் கட்டளை என்னையன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அந்த வசனத்தை போடுங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம். வேகமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இதை எல்லாத்தையும் நீங்கள் கை கொள்ளணும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இருந்து என்னையன்றி வேறே தேவர்கள். அப்போ இங்கே நல்லா கவனிங்க, இயேசுவை தவிர வேற எந்த கடவுளையும் வழிபடுகிறவன் ஆண்டவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் என்ன செய்வதில்லை. அப்போ ஆண்டவரை முழு இதயத்தோடு. ஏன்னா இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க நம்ம ஊர்லேயே, அவங்க இந்துக்களோட கல்யாணம் பண்ணுவாங்க, யாரோடையும் கல்யாணம் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் பண்ணுவாங்க, எல்லாமே நடத்துவாங்க. அவங்களுக்கு எல்லா கடவுளும் ஒன்று. அதுவும் நம்ம வாழ்கிற தேசத்தில் சொல்லவே வேண்டாம். அப்போ முதல் கட்டளை, கடவுளை ஒருத்தர் முழுமையாக நேசிக்கணும்னா வேற கடவுளை என்ன பண்ணக்கூடாது, அவ்வளோதான்.
அடுத்த வார்த்தை நீங்கள் நல்லா கவனிங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும். மேலே வானத்தில் கீழே பூமியில். பூமிக்கு அடியில் தண்ணீர் இல்லை. உண்டாயிருக்கிற எங்கே இருந்து எடுத்தாலும், வானத்துக்கு மேலே ஒரு சொரூபம் இருந்துச்சு அங்கேருந்து வந்துச்சு சொன்னாலும், பூமியில் இருந்தாலும், பூமிக்கு கீழே இருந்து எடுத்துட்டு வந்தாலும் அதை நீ என்ன செய்யக்கூடாது? அந்த சொரூபத்தை ஆகிலும் நீ அந்த வசனத்தை போடுங்க. ஆமாம், விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு முதல்ல என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்கக்கூடாது. ரெண்டாவது கட்டளை, விக்கிரகத்தை உண்டாக்கக்கூடாது, உருவாக்கக்கூடாது. அடுத்த பகுதியை பாருங்க. அடுத்த பகுதியில் நீ அவைகளை என்ன பண்ணக்கூடாது? வாயினால என்ன பண்ணக்கூடாது? உண்டாக்கக்கூடாது. எதையுமே உண்டாக்கக்கூடாது. இதில் தான் ஆர்சிக்காரங்க விழுகிறாங்க. ஆண்டவர் தெளிவாக எழுதிட்டார். மேலே வானத்தில், மேலே வானத்தில் யார் இருக்கா? ஆண்டவர் இருக்காரு, பிதா இருக்காரு, தூதர் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, பரிசுத்தாவியானவர் இருக்காங்க. யாருக்கும் கீழே பூமிக்கு கீழே தண்ணியில் மீன்கள் இருக்குது, நிறைய இருக்குது, திமிங்கலம் இருக்குது. எதுக்கும் நீ உருவம் உண்டாக்கிறாத. பாம்புகள் இருக்குது, எல்லாம் இருக்குது. எதுக்கும் நீ உருவம் உண்டாக்கக்கூடாது. ரெண்டாவது, அதை நமஸ்கரிக்க கூடாது. எப்படி இருக்கக்கூடாதா? அதை கும்பிடவோ, அதை வாயினால் சொல்லவோ. ஆமாம், தாவீது அவ ஊரில் எப்ரோனு, எருசலேமு, பெத்லகேம்னு இருக்கனால அவன் எந்த சாமி பேரையும் என்ன செய்ய மாட்டான். ஆனால் நம்ம வாயினால் நம்ம தெருவை சொல்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அப்படின்னா நம்ம உயிரே என்ன செய்ய முடியாது. நம்ம நமஸ்காரமாக அந்த சாமியை புகழ்ந்து வாயை திறந்து என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. ஆமாம், அதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து இதில் நீங்கள் இதை கவனிக்கணும். அதான் வாசிக்கிறேன். ஏன்னா நீங்கள் யாரும் வாசிக்க மாட்டீங்க, சொல்லி கொடுக்கவும் மாட்டாங்க. எரிச்சல் உள்ள தேவனாக இருந்து என்னை பகைக்கிறவர்கள்னு சொல்கிறாரு. அவங்க யாரா? நீங்கள் சொந்தக்காரங்களை நேசிக்கிறதுக்காக யாரை பகைக்க போயிடக்கூடாது? ஆண்டவரை பகைக்க போயிடக்கூடாது. இது நிமித்தமா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் என்ன செய்வாரா? விசாரிப்பார். அப்போ கடவுளை நேசிக்கிறது அவரை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாது. எந்த சிலையும் நமஸ்காரம் பண்ணவோ, உச்சரிக்கவோ, அதை கையெடுத்து கும்பிடவோ கூடாது. சில காரியத்தில் மட்டும்தான் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் சொல்லிட்டு கடந்து போகிறார். சில கட்டளையில் விக்கிரகத்தை வணங்காமல் இருந்தா 1000 தலைமுறை ஆசீர்வதிப்பாரா? கையை தட்டுங்களேன். அல்லேலூயா. ஆமாம். இப்போ இவங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டு விக்கிரகத்துக்கு போகும்போது ஆண்டவர் எந்த கட்டளையை பார்ப்பாரு? இவன் என்கிட்ட வந்தான், மறுபடி போகிறான், அந்த 3ஆம் 4ஆம் தலைமுறையினுடைய சாபத்தை வாங்குறான். ஆனால் இவன் முழுசாக ஆண்டவர்கிட்ட வரும்போது எத்தனை தலைமுறை சிஸ்டர்ஸ்? எத்தனை தலைமுறை? 1000 தலைமுறை. எத்தனை தலைமுறை? 1000. நான் நினைக்கிறேன் ஆபிரகாம்லேருந்து அப்படியே கொண்டு போயிடுவார் போல. கனெக்ட் பண்ணால் இன்னும் 1000 தலைமுறை உலகத்தில் இல்லை. ஆனால் அப்படியே கொண்டு வந்து நம்மளை அங்கேருந்து ஆசீர்வாதத்தின் தலைமுறையாக, ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். அதனால சும்மா வீட்டில் வாங்கி போட்டாவாக மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நம்மளையும் போட்டாவாக மாட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுரும். அதனால தான் சொல்கிறேன், எல்லா போட்டாவையும் தூக்கி மூடிட்டு ஆவியாக இருக்கிற தேவனை நீங்கள் சொல்லுங்கள், ஆவியோடும். ஆமாம், எங்கள் வீட்டுக்காரர் வச்சுருக்காரு, அப்போ அவர் வச்சுக்கிறட்டும், நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆமாம், அவர் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீங்களும் என்ன பண்ணிடாதீங்க, நமஸ்காரம் பண்ணாது. அப்போ இங்கே 1000 தலைமுறை 3ஆவது கட்டளை, நீங்கள் அந்த கட்டளையை நிறைவேற்றி இருக்கீங்க. அதனால் கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. என்ன கட்டளை? 3ஆவது கட்டளை தானப்பா இது. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறது எத்தனாவது? 4ஆவது. அது சரி. 3ஆவது கட்டளை என்ன? தேவனுடைய நாமத்தை வீணில். சிலர் டீ கடையில் நின்று பாட்டு பாடிட்டு இருப்பான். சிலர் இங்கே வசன பேட்ச் போட்டுட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருப்பான். இப்போ யார்? தேவனுடைய நாமத்தை. சிலர் பைபிளை வெளியே வச்சுட்டு மதுபான கடையில் இருப்பான். இவன் யார்? சிலர் நண்பர்கள் எதிர்த்த பிறகு வசனத்தை சொல்லுவான். நல்லா கவனிங்க. நண்பர்கள் வேண்டான்னு சொன்ன பிறகு அவங்ககிட்ட சுவிசேஷம் சொல்கிறேன்னு ஆண்டவரை கேவலப்படுத்துவான். இவன் யார்? தேவனை. இதெல்லாம் புரிஞ்சுக்கிறனும். சிலர் சர்ச்சுக்கு வந்து திருவிருந்து எடுத்துகிட்டு வெளியே சாட்சி கேடாக நடப்பாங்க. இவங்க யார்? தேவனுடைய நாமத்தை. என்றைக்கு இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களோ அன்றைக்கு இயேசுவை நீங்கள் தரித்து கொண்டீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அடுத்த 4ஆவது ஓய்வு நாளை பரிசுத்தம். இந்த நாளையும் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் முதல் கட்டளையை நிறைவேற்றிட்டீங்க. அல்லேலூயா. ஆமாம், முதல் கட்டளையை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க. அப்போ இந்த நாள்லையும் கவனமாக இருக்கணும். எந்த இடத்துலையும் விக்கிரக ஆராதனைக்கு நீங்கள் போயிடக்கூடாது. பாவம் உங்கள் தலைமுறைங்க, அது ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாக மாறட்டும். நம்ம தலைமுறை ஆசீர்வாதம்.
அதான் விக்கிரகத்தில் இருந்த மனிதர்களை தூக்கி எடுத்து அவருடைய சந்ததியாக மாற்றி 1000 தலைமுறை ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறாரு. அதான் முக்கியம். அடுத்தது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்து மனுஷனை எப்படி நேசிக்கணும். மனுஷனை நேசிக்கிறதுல முதல்ல என்ன வருது? என்ன சொல்லுங்க சொல்லுங்க. 10 கட்டளையில வாக்கு தத்தமுள்ள கட்டளை எதுப்பா? இதுதான். ஏன்னா முதல்ல என்ன வருது? வாக்கு தத்தம். அப்புறம் தான் என்ன வருது? கட்டளை வருது. ஆனால் அம்மா அப்பாவை கடைசி வரை வேலை பார்க்க வைப்பான். ஒரு 100 ரூபாய் கொடுத்தான்னா 1000 தடவை சொல்லுவோம். 100 ரூபாய் கொடுத்தான்னா 1000. நீ டிக்கெட் எடு, நீ வண்டியில் ஏற்று, நீ கூட்டிகிட்டு போ, நீ ஆஸ்பத்திரி ஃபீஸ் கட்டு, நீ ஸ்கூல் ஃபீஸ் கட்டு. இங்கே நான் அப்படி யாரையும் பார்க்கல. தாய் தகப்பனை கனம் பண்ணுறோம். செத்து போனால் 2-3 செயின் இருக்கு, அத்திரலாம்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நல்லா கவனிங்க. ஆமாம், உங்கள் அம்மா அப்பாவுக்கு எல்லாம் கை வைத்து சொல்லுங்கள். எங்கள் தாய் தகப்பனுக்கு நல்லா சத்தமாக சொல்லுங்கள். அப்படியே கையை வைத்து எங்களை ஆசீர்வாதமாக மாற்றுங்க. நாங்கள் சந்தோஷமாக அவங்கள கவனிக்க உதவி செய்யுங்க. நமக்கு வராது, எங்களுக்கெல்லாம் விசாரிக்கவே வராது. அப்படிப்பட்ட ஆட்களாக நாங்கள் வளர்ந்துட்டோம். இந்த மணி பிரதர் தான் எங்களை ஒரு நாள் உட்கார வச்சு எங்கள் அப்பாவை அப்பான்னு கூப்பிட சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணார். ஒரு நாள் நீங்கள் எல்லாரும் அங்கிள் அப்பான்னு கூப்பிடுங்கடா அப்படின்னு சொன்னார். ஆனால் நாங்கள் அப்படி வளர்ந்தோம். என்னமோ தெரில, எங்கள் அப்பாவை நாங்கள் ஒரு வில்லனாகவே பார்த்து வளர்ந்தோம். அப்பா நல்லா இருக்கீங்களா, கஷ்டமாக இருக்கா, உங்களுக்கு என்ன வேதனையாக இருக்கா, நாங்கள் கேட்டதே இல்லை. அப்போ எங்கள் பிள்ளைங்களும் அப்படித்தான் வளருது. அப்பா நல்லா இருக்கியா கேட்காது. ஏன்னா நாங்களும் அப்படித்தான் வளர்ந்துட்டோம். என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே. ஆனால் பெற்றோர்கள் என்ன கேட்குறாங்க தெரியுமா? சாப்பிட்டியாம்மா, சாப்பிட்டியாப்பா. ஃப்ரெஞ்சில் ஐரோப்பாவில் காலையில் எந்திரிச்சோன்னே கேட்பாங்களாம், தூங்குனீங்களா, நல்லா தூங்குனீங்களா, இன்னைக்கு உங்கள் தூக்கம் நல்லா இருந்துச்சா? என்ன, எனக்கு இப்போ நேரம் முடிஞ்சிருச்சு, 57 ஆயிடுச்சு. சரியா, வீட்டில் போய் மீதியை படிச்சுக்கிடுங்க. உங்களுக்கு தான் தெரியும்ல, யாத்திராகம 20. இப்போ நான் சொன்னல, ஒரு காசு இல்லாமல் கற்பனையை கை கொள்ளலான்னு. இதில் எங்கேயுமே காணிக்க கொடு, காசு கொடுன்னே வரல. எல்லாமே தேவனுக்கு 4, மனுஷனுக்கு 6. அப்போ மனுஷனோட சரியாக இருந்தால் எங்கே போயிடலாம்? சுடுகாடு இல்லை. எங்கே? மனுஷனோட சரியில்லாத வாழ்வு இருந்தால் ஒருத்தனோட முடிவுலே தெரிஞ்சுக்கலாம் இவன் பரலோகம் போயிருக்கானா இல்லையா. ஏன்னா வழி அனுப்ப விழாவே பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அங்கே ஒரு அம்மா வந்து உட்காந்துட்டு வேறு வெள்ளைச்சலையும் கட்டிக்கிட்டே இருந்துச்சு. அப்பப்போ அது பொடியும் போடும். கடைசியில் அதுக்கு முடியாமனோன்னா அல்லையா சோத்திரம்னே கிடந்துச்சு ரொம்ப நாள். கடைசியில் அது செத்து போன பிறகு 2 பேரும் என்கிட்ட வந்தாங்க. எப்படியாவது அந்த அம்மாவை நீங்கள் தான் அடக்கம் பண்ணணும். நான் ஏன்னு கேட்டேன். ஐயா, நாங்கள் அந்த வீட்டுக்கிட்ட தாண்டி போகும்போது அல்லேலூயா சோத்திரம் ஆண்டவரே, ஏசப்பா சோத்திரம் தானே சொல்லிச்சு, நீங்கள் ஏங்க அடக்கம் பண்ண மாட்டீங்க? நீ யாருன்னு கேட்டேன். நான் அந்த ஊர் தலைவன். யார் அடக்கம் பண்ணுறான்? நாங்களே பார்த்துக்குறோம். என்ன பார்த்துக்குறோம்? நாங்கள் மாலை போட மாட்டோம், நாங்கள் நெத்தியில் காயின் வைக்க மாட்டோம், நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம். நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க, நீங்கள் கொண்டு போங்க. நான் நைட்டு 10 மணி வரை அடக்கம் பண்ண மாட்டேன்னு இருந்தேன். 10 மணிக்கு 2 பேர் வந்தாங்க. என்னடா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, செய்ய மாட்டீங்களா? நான் அன்னைக்கு ஜோம் பண்ணிட்டு வந்துட்டேனே. எதுவுமே செய்ய மாட்டோம். அப்போ ஆண்டவர் ஒரு ஆத்மாவை எப்படியாவது சேர்த்துக்கொள்ளணும்னு விரும்புகிறாரு. அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எப்படியாவது வந்துடும் மகளே, எப்படியாவது சேர்ந்துரு என் கூட அப்படின்னு சொல்கிற நல்ல தெய்வம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவரே, உங்கள் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக எங்களை மாற்றும். எல்லாரும் சொல்லுங்கள், உங்கள் கற்பனைகளை கை கொள்ள. 10 கட்டளைகள் 2 கட்டளை 1 கட்டளையாக மாறி இருக்கு. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல மகிமையை வச்சிருக்கார். அவருடைய ஆலோசனைகள் நித்தியமாய் சதா காலமும் நம்ம கூடவே இருக்கும். எல்லா கையை நல்லா உயர்த்தி ஆண்டவரே ஹல்லேலூயா. சிலரை பாவத்திலிருந்து விடுதலை பெற வைக்கிறாரு, சிலர் அதிலிருந்து தூக்கி எடுத்து பரிசுத்தப்படுத்துறாரு, சிலரை சுத்திகரிக்கிறாரு. அவர் நல்லவர். கையை நல்லா உயர்த்தி, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றார் பரிப்போ, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தராம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. ஒரு தடவை சத்தமா அவரை போற்றி சந்தோஷமா துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்சடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை நாள் வரை பாதுகாத்தவர் அவர் நல்லவர். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. நல்ல கைகளை தட்டி அப்படியே கர்த்தரை உயர்த்தி சந்தோஷத்தோடு போகலாம். நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிங்க. உங்களுடைய கற்பனைகளின் படி நடக்கிற ஒரு நல்ல இதயத்தை எங்களுக்கு தாரு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமென், ஆமென். அந்த தகப்பனே, வாழ்நாள் முழுவதும் அந்த உக்கிரானக்காரன் தனக்குனே வாழ்ந்தான். கொடுத்த சம்பாத்தியத்தை எல்லாம் தனக்குனே பயன்படுத்து. ஆனா கடைசி நேரத்துல 2 பேருக்கு நன்மை செஞ்சான். அவனை கூட நீர் பரலோகத்துல சேர்த்துக்கிட்டீர. நீர் எவ்வளவு நல்ல தெய்வம் ஆண்டவரே, நீர் எவ்வளவு கிருபை உள்ள தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, கற்பனைகளை கை கொள்ள கிருபைதாரு ஆண்டவரே. இந்த நேரத்துல எதுக்கு நாங்க ஆலயத்துக்கு வந்திருக்கோம்? வீட்டில் உட்காந்து யூடியூப்ல பார்க்கல. எங்களை விட நல்ல பாஸ்டர்கள்லாம் பேசுறாங்க. ஆனா ஏன் தெரியுமா? அவருடைய சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க. ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிங்க. இது உங்க கட்டளை. அதனால முழு இருதயத்தோடு காலையில எழும்பி குளிச்சு கிளம்பி உங்க சமூகத்துக்கு ஓடி வந்த உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதத்தோடு நீர் அனுப்புகிறீர் ஆண்டவரே. இந்த வாரத்தின் தேவைகளை சந்திக்கிறீர். முதிர் வயதில் நீங்க கைவிட மாட்டீங்க. பெலன் ஒடுங்கும் போது நீங்க விட்டு விட மாட்டீங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க நிறைய நன்மைகளை செய்றீங்க. கடைசியில கை தூக்கி விட நீங்க வர்றீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி அப்பா. ஏன்னா நீங்க நல்ல தெய்வம் ஆண்டவரே. பலவீனர்களை நீங்க தாங்குகிற தெய்வம். அதனால யார் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பா? உம்மை விசுவாசிக்கிறவன், உம்மை புசிக்கிறவன், உம்முடைய கற்பனைகளின்படி கை கொள்றவன். இது 3ஐயும் நாங்கள் கவனமாக இருக்கணும். விசுவாசிக்கணும், பந்தியை விடவே கூடாது, அதில் உண்மையாக இருக்கணும். 3வது, நாங்கள் வசனத்தை விரும்பணும், வசனத்தை கை கொள்ளணும், வசனத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கணும். வசனத்துக்கு நிறைவேற்றுறதுக்கு தான் நாங்கள் இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அந்த உணர்வோடு நாங்கள் தேவனை பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதும் கூட இருக்கு. வார்த்தைகளை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்ட உங்கள் மக்களுக்காய் நான் மனதார நன்றி சொல். அவர்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதனால் இந்த முதல் 4 கட்டளையில் கவனமாக பிள்ளைங்க இருக்கட்டும். பின்னாடி இருக்கிற 6 கட்டளைகளை இன்னும் கவனமாக இருக்கட்டும். ஆண்டவர் கர்த்தர் அதுபோல் நிறைய பேர் சபையில் கர்த்தருடைய வார்த்தை பேசும்போது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறாருன்னு நினச்சி பயபக்தியாக வசனத்தை கேட்க தூங்கி கொண்டு தலை குனிஞ்சு கொண்டு படுத்து கொண்டு தேவ கோபாக்கினைக்கு ஆளாகாதபடி சந்தோஷத்தோடு கேட்டு அதனால் மிகுந்த பலனை பெற கர்த்தர் கிருபை செய்வீராக. அதனால் மிகுந்த பலன் உண்டு என்று சொன்னீரே. அந்த ஆதி சபையில் இருந்த வசன எழுப்புதல் இந்நாட்களில் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுங்க.
சமாதானத்தோடு அனுப்புங்க. ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த ஆமே நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் மீண்டும் என்று சதா காலம் நம் அனைவரோடும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் தங்கி இருப்பதாக. யாக்கோபு என்னும் சீரும் மந்தையே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு மந்தையே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே. ஆமென். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. நீ எதற்கும் பயந்து விடாதே. ஆமென். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உனக்கு முன்னே நடந்து செல்கிறார். உன்னை உண்டாக்கினவர், உன்னை சீருஷ்டித்தவர் உனக்கு முன்னே நடந்து செல்கிறார். தீங்கு ஒன்றும் உன்னை சேராதே.